அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றன பார்த்து கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்றைய டாப் ஆஃப் தி அவரில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சில விடயங்களை இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக கனடா ஃபுட் பேங்க் உணவு வங்கி தொடர்பாகவும் இந்த தடுப்பூசி வருகை தொடர்பாகவும் சில விடயங்களை பகிர்ந்திருந்தார். அது தொடர்பான விவரங்கள் இன்றைய டாப் ஆஃப் தி அவரில் பகிரப்பட இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து கனேடிய வலத்திலே கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் தொடர்ச்சியாக வருகின்ற ஜனவரி மாதத்தில் தடுப்பூசிகள் எவ்வாறு வழங்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பான சில விவரங்களை இருந்து பகிர்ந்து கொண்டிருந்தார். பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அது தொடர்பான விவரங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய கலையரங்கத்தில் சூப்பர் சிங்கர் புகழ் சின்மயே சிவகுமார் அவர்கள் வழங்குகின்ற ஒரு மாஷப், அதாவது ஒரு 2-3 மொழிகளில் உருவான பாடல்களை கலந்து ஒரு கோர்வையாக உங்களுக்கு வழங்கப் போகின்றார். இவைதான் முக்கியமான இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறுகின்ற விடயங்கள். அதை தவிர வலிமையான நாணய மாற்று விகிதம், காலநிலை இவை இடம்பெறப் போகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் இந்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை பார்த்து விடலாம். கனடாவில் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தை அண்மித்து கொண்டு இருக்கிறது. பலருக்கு தெரியும், 2 லட்சத்தை மிக மிக மெதுவாக நாங்கள் கடந்து இப்பொழுது இந்த கடந்த 3 லட்சம் என்று பார்த்தீர்களானால் மிகவும் விரைவாக 2வது அலையின் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக விரைவாக இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. அந்த வகையில் மரணங்களின் எண்ணிக்கையும் பார்த்தீர்களானால் 14,000 தாண்டி இருக்கிறது. இன்று மொத்தமாக கனடாவிலே 6,084 தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன. அதிலே குறிப்பாக மீண்டும் ஒன்டாரியோவில் அதிகூடிய எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. 2,290 தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன. கியூபெக்கை பொறுத்தவரையில் 1,773, அல்பர்டாவில் 1,413, மனிடோபாவில் 350, சஸ்கெச்சுவானில் 245, நோவஸ்கோஷியாவில் 7, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 5, நார்த் வெஸ்ட் பிராந்தியத்தில் 1 என தொற்றுக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மரணங்களின் எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது ஒன்டாரியோவில் இன்றும் அதிகமாக, குறிப்பாக 40 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கியூபெக்கில் 36, அல்பர்டாவில் 25, மனிடோபாவில் 10, சஸ்கெச்சுவானில் 2 என இன்று மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. இதுவரை கனடாவில் 4,94,722 தொற்றுகளும் 14,029 மரணங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் தடுப்பூசியின் வருகை, அதை எப்பொழுது என்னென்ன வகையிலே திட்டமிட்டு அதை வழங்க போகின்றோம் என்று ஒரு பக்கம் ஒரு விடயம் இருக்க, ஒன்டாரியோ கியூபெக்கை பொறுத்தவரையில், குறிப்பாக ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இந்த தொற்றுகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே செல்லுகிறது. ஒரு குறைந்த எண்ணிக்கையில் ஓரிரு நாட்கள் கூட வந்ததாக பார்க்க முடியவில்லை. அந்த வகையில் இன்று பலரும் எதிர்பார்த்த ஒன்று, ஒன்டாரியோ முதல்வர் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஆகிய அதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்பாக உணவு வங்கி எப்படி செயல்படுகிறது, என்னென்ன விடயங்கள் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, அதை தாண்டி இந்த தடுப்பூசி எவ்வாறு என்ன நிலைமையில் இருக்கிறது, இது தொடர்பாக இன்று காலை கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தார். ஆகவே அவர் கூடிய விடயங்களை பார்த்து கொண்டு நாங்கள் மேலதிகமாக பேசலாம். இது டாப் ஆஃப் தி அவர். It's been a difficult year. There's no other way to put it. But when times get tough, Canadians step up. I want to start today by thanking all Canadians for all their efforts in the fight against this global pandemic. You've made a lot of sacrifices over the past many months. You helped keep people safe. You helped save lives. Everything we did, small and big, in following public health orders, and making sure that ourselves and our loved ones and frontline workers were safe, made a difference. So thank you. On this 8th and final day of Hanukkah, and with only 1 week to go until Christmas,
There are more than 75,000 active COVID-19 cases across the country. Deaths per capita are continuing to rise in many G7 countries, including Canada. Countries around the world continue to feel the pain of the second wave. We need to take this very seriously as numbers continue to head in the wrong direction. Our fight against this virus is not over, even as we're preparing to say goodbye and good riddance to 2020. It may be the holiday season, but we have to be more careful than ever. On Monday, vaccinations started for the most vulnerable and our frontline workers. Canada has secured agreements for up to 417,000 doses of COVID-19 vaccines ahead of schedule. This includes over 200,000 early doses of the Pfizer vaccine scheduled for next week and 168,000 doses of the Moderna vaccine before the end of December, pending Health Canada approval. I want to assure you again that any vaccine approved in Canada will be both safe and effective, and that health experts are making those decisions independently. In January, we'll be getting 125,000 doses of the Pfizer vaccine per week for a total of about 500,000 doses for the month. With the guaranteed millions of doses coming in 2021, every Canadian who wants a vaccine will get one, no matter where they live. This is the largest immunization campaign in our country's history, and I know that we have the right plan and the expertise that we need. Getting a vaccine in a week or in a month won't do you any good if you catch COVID-19 today. That's why we need to keep working to halt the spread of COVID-19. So please, continue to follow public health guidelines. Avoid gatherings, practice social distancing, use the COVID Alert app, do the right thing for the most vulnerables, and think of being careful as a gift you can directly give your fellow Canadians, especially frontline workers who continue to step up every single day to keep us safe, to keep Canadians safe. For many Canadians, the holidays are a time to cook good food and have a few extra pieces of dessert because, well, why not? But for far too many others, the reality is very different, especially during this pandemic. More than a third of Canadians who rely on food banks are children. That's unacceptable. In a country like Canada, no child should go hungry. In October, our government announced another $100 million under the Emergency Food Security Fund, doubling our investment from the spring. This morning, Minister Bibo outlined the details of where that additional funding will go, including $30 million for food security in First Nations, Métis, and Inuit communities. With these funds, food banks, local food organizations, and Indigenous groups will be able to purchase and safely distribute food to help vulnerable people and communities. I want to say a special thank you to all the volunteers and workers at food organizations who've stepped up to help their fellow Canadians. I met many of you virtually in October, and I remember you sharing how you had to adapt really quickly when the pandemic hit. Thank you for your work, your time, your generosity, and for your commitment to answering the call for others in need. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறிய விடயங்களை பார்த்திருப்பீர்கள். யாருமே பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை உள்ளவராக பேசியிருந்தார். ஆகவே அதற்காக எத்தனையோ மில்லியன் கணக்கில் முதலீடு செய்வதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அவை தவிர வேக்சின் தொடர்பான ஒரு சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். நாங்கள் கனடிய வெள்ளத்திலே கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அது குறித்து மேலதிகமாக விவரங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார். அதுக்கு முன்பு நாங்கள் நேற்று அல்ல இப்பொழுது 2 வாரங்களாகவே பேசி வருகின்றோம். நேற்று NDP கட்சியின் தலைவர் ஜாக்மிட் சிங் அவர்கள் சொல்லிய ஒரு விடயம் இந்த சர்ப் பேமெண்ட், அதாவது கனடாவின் அவசரகால பதிலீட்டு நலத்திட்டத்தில் இந்த $2000 படி பெற்றுக்கொண்டவர்கள் அதை ஒரு சிலர் அல்ல 4,41,000 பேர் மீண்டும்
அதை செலுத்த வேண்டும், அவர்கள் அதற்கான தகுதியுடையவர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தன. ஆகவே இதை தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையில் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஊடகங்கள் பல கேள்வி கேட்டிருந்தன. இந்த SERP தொடர்பான பேமெண்ட், அதாவது அது மீண்டும் செலுத்த வேண்டுமா, இந்த விடுமுறை காலத்தில் அவர்கள் அதை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்று கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன விடயம், இல்லை, அதை இப்பொழுது கவனம் எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, விடுமுறை காலத்தில் அதை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அது வருகின்ற புதிய வருடத்திலே அந்த விண்ணப்பங்கள் மீண்டும் பார்க்கப்பட்டு அது பற்றிய விவரங்களை பகிரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்பொழுது அவர் கூறியிருக்கிற விடயம், இந்த விடுமுறை காலத்தில் நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை இப்பொழுது நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருந்தார். ஆகவே அவர் கூறிய அந்த பதில் என்ன என்று பார்க்கலாம். I think people need to know that we're serious when we said we would be there for people. We didn't deliver support to millions of Canadians who needed it just to claw it back at Christmas. Already we've seen over 1 million repayments of people who got the CERB payments unjustly or extra CERB payments, and that's because Canadians are fair and fair-minded and responsible. But every step of the way, we've promised to be there for vulnerable people, so I don't want this to be an extra stressor on a Christmas that is already not like others. So be reassured, any good faith mistakes will not be penalized, will not be pursued. We're going to work with people over the coming weeks and months to ensure that people get the support they need. I think all Canadians want to be focused on the things that matter the most this Christmas, your health, the health of your loved ones, and the opportunity to recollect this past year and look towards the next year with renewed optimism. These letters should not be a source of anxiety for anyone. அவர் கூறிய அந்த பதிலை பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது, அதாவது நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, செலுத்த வேண்டாம் என்று அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த காலப்பகுதியில், குறிப்பாக இந்த விடுமுறை காலம் வருகிறது, புதிய ஆண்டு பிறக்க போகிறது. ஆகவே இந்த காலத்தில் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவன் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் அதை செலுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆகவே வருகின்ற வாரங்கள், மாதங்களில் புது வருடத்தில் விசாரணைகள் அல்லது இது யார் யார் தகுதியுடையவர்கள் என்பது மீண்டும் சரிபிழை பார்க்கப்பட்டு அறிவிக்கப்படலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். குட் ஈவினிங் கனடாவில் அடுத்து ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இப்பொழுது 4வது நாளாக தொடர்ச்சியாக 2000க்கும் அதிகமான தொற்றுகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. இன்று ஒரு சில அறிவித்தல்கள் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமையும் ஒரு முக்கியமான ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெறப் போகிறது. குறிப்பாக 5 பிராந்தியங்களுக்கு கடுமையான கோவிட் கட்டுப்பாடுகளை அறிவிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக ஹாமில்டன் நகரம் திங்கட்கிழமை தொடக்கம் முழுமையான முடக்கத்துக்கு செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பீல் குறைந்தது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை முழுமையான முடக்கத்தில் தொடர்ந்து இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதிலே எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த முக்கியமான முடிவுகள் சில எடுக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை அதிகாலை 12:01 ஹாமில்டன் முழுமையான முடக்கத்துக்குள் செல்லும். இவை தவிர பிராண்ட் கவுண்டி சுகாதார பிரிவு மற்றும் நயாகரா பிராந்தியம் சிவப்பு மண்டலத்துக்கு நகருகிறது. கிங்ஸ்டன், ஃப்ரண்டனாக் மற்றும் லெனாக்ஸ் மற்றும் அடிங்டன் பொது சுகாதார பிரிவு ஆரஞ்ச் மண்டலத்துக்கு செல்கிறது. இன்று அறிவிக்கப்பட்ட இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை ஒரு முக்கியமான சில அறிவிப்புகள் வெளியாகும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த சனி ஞாயிறு தினங்கள் சில மீட்டிங்ஸில் கலந்து கொண்டு ஒன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்ட் சில முடிவுகளை திங்கட்கிழமை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வருகின்ற வாரம் விடுமுறை காலங்கள் ஆரம்பமாகின்ற காலப்பகுதியில் இன்னும் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே ஃபோர்ட் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்ன சுருக்கமாக பார்க்கலாம். The trends we're seeing throughout Ontario are very, very concerning. And nothing is more important
to our government and the people of Ontario is to make sure we protect the health and safety of each and every single person. I've asked for an emergency meeting with all CEOs of all hospitals in Ontario. I want to listen to what's happening on the ground, within the hospitals, within ICU units. We're going to have an emergency meeting over the weekend, and we'll make a decision on Monday. We'll be announcing Monday at 1 o'clock moving forward. But again, folks, we're asking for your help. We're asking for your support. Without all 14.5 million people in this province, we will not be able to get through it ourselves. But with all of your support, we will get through this, and we will come out better on the other end. So I want to thank you, and we'll be talking to everyone at 1 o'clock on Monday. As for the lockdowns in the areas that are locked down right now that are expiring on Monday, I can tell you they won't be expiring. We're going to continue on with the lockdowns within those regions, and we'll have additional information on Monday for the balance of the province. Thank you. ஏற்கனவே இருக்கின்ற கட்டுப்பாடுகள் வருகின்ற திங்கட்கிழமை காலாவதியாகின்றது. ஆகவே திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணி அளவில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பல அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று கூறியிருக்கின்றார். இந்த வருகின்ற சனி ஞாயிறு தினங்கள் பலவிதமான அவசர கூட்டங்களில் கலந்து கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு என்ன திட்டங்கள் முடிவுகள் வேண்டாலும் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் அதை பற்றி கூறியிருந்தார். அடுத்ததாக கனேடிய வளத்திலே இந்த தடுப்பூசிகளின் வரவு தொடர்பாக எப்பொழுது எல்லோருக்கும் கிடைக்கப் போகிறது என்று சொல்லப்பட்டிருந்தது. ஓரளவுக்கு அவர்களுடைய மாடலிங், அதாவது அவர்களுடைய திட்டமிடல் வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்குள் கனடாவில் அனைத்து கனேடியர்களுக்குமான தடுப்பூசி வழங்கப்பட்டுவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று கனடிய பிரதமர் கூறிய விடயங்களிலும் சரி, கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் கூறிய விடயங்களிலும் சரி, இது ஒரு திட்டமிடலாக இருந்தாலும் கூட அதற்கு முன்பாகவே தடுப்பூசிகள் கிடைக்கும், அதிக அளவில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடைமுறை சிக்கல்கள் சில இருக்கின்றன தான். ஆகவே அதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் கணிப்பிட்டதிலும் பார்க்க அதற்கு முன்பாகவே தடுப்பூசிகள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதத்தில் 5 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக இந்த ஃபைசர் நிறுவனத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய தடுப்பூசியாக தான் இருக்கிறது. இன்னும் மொடோனாவை பொறுத்தவரையில் இன்னும் ஹெல்த் கனடா அதற்கான அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. ஆகவே வருகின்ற வாரத்தில் அது தொடர்பான அங்கீகாரம் கிடைத்தால் அந்த தடுப்பூசியும் வந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் இணையவழி வாயிலாக சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அது இன்றைய கனேடிய வலத்தில் ஒளிபரப்பாகிறது. Has aggressively pursued, negotiated, received, and administered early doses of the very first COVID-19 vaccine in this country. We are on track to receive approximately 212,000 doses of the Pfizer vaccine early next week, with a subsequent delivery during the following week for a total of 255,000 doses this month. As I have said from the very beginning, we are in constant contact with our suppliers, and these increased numbers reflect our negotiations. In addition, as the Prime Minister has just announced, we have also secured regular weekly deliveries of approximately 125,000 Pfizer-BioNTech doses per week, starting in January, for a total of 500,000 in January alone. We are on track to receive the balance of the Pfizer 4 million doses in Q1, as previously mentioned. This inoculation effort has been a Team Canada approach like no other. And provinces and territories are putting the vaccines exactly where they need to be, into the arms of Canadians. With the delivery and administration of the first COVID-19 vaccines in Canada,
This week marks a turning of the tide in this pandemic. But just as tides gradually come in and out, it is too early to declare victory over COVID-19. But make no mistake, the next weeks and months are absolutely crucial in protecting one another and ensuring that Canada emerges from this pandemic in as strong a position as possible. We remain on track to receive delivery of enough doses for all Canadians who wish to be vaccinated by the end of September 2021. While there will be bumps in the road in the weeks and months ahead, we are ready to work through them together, as we have from the beginning of this pandemic. For our part, at Public Services and Procurement Canada, we will continue to be in daily contact with our vaccine developers to monitor production, to push for the earliest possible delivery dates, and to monitor progress with other vaccine suppliers that have not yet received Health Canada approval. My colleagues at Health Canada, the Public Health Agency of Canada, and the Canadian Armed Forces continue to work tirelessly to ensure that safe and effective vaccines are distributed and administered throughout this country. கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் வேக்சின் தொடர்பான சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர்கள் திட்டமிட்டதிலும் பார்க்க விரைவாக இப்பொழுது ஒரு நிறுவனம் அங்கீகாரம் அங்கீகரித்திருக்கிற ஒரு ஃபைசர் நிறுவனம், அதைத் தொடர்ந்து மொடர்னா இன்னும் சில நிறுவனங்களோடு பேசியிருக்கின்றார்கள். ஆகவே விரைவாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வருகின்ற விளம்பரத்தை தொடர்ந்து என்னோடு ஜெயந்தினி இணைந்து கொண்டு உங்களோடு பேசுவார். ஆகவே மீண்டும் சந்திப்போம், பார்க்கலாம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நன்றி சுதாகரன். மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கேனடா மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ அடுத்ததாக நாங்கள் கரன்சி பார்க்க போகிறோம். கரன்சி பார்ப்பதற்கு முதல் ஒரு நியூஸை நாங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நிறையவே ஃபுட் டெலிவரி லைக் ஊபர் அண்ட் டோர்டாஷ் தான் நிறைய இன்கம் மேக் பண்ணினோம். பட் இப்போ இந்த லாக்டவுனால் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய இன்பர்சன் டைனிங்குக்கு போய் இல்லாதபடியால் அவங்களுக்கு நிறைய லாஸஸ் ஆகுது. அண்ட் இப்போ புதுசாக நாளையிலிருந்து ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்குது. இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸஸ் எல்லாமே இனி மஸ்டாக 20% தான் மேக்ஸிமம் பெர் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணலாம்ண்டு. இது ஏன் இப்படி கொண்டு வந்திருக்கணும் என்றால், இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் இதால் மிகவும் பாதிக்கப்படுது. அவைகளுக்கு ஏற்கனவே லாக்டவுனால் நிறைய லாஸஸ் ஆனபடியால் ஆக்கள் இன்பர்சனுக்கு போக இயலாது. இப்போ ஆன்லைன்லேயும் இப்படி கூட சார்ஜ் பண்ணுறபடியாக வாங்கி இல்லாமல் போனால் எனி ரூல்ஸ் இந்த லாக்டவுன் ஏரியாஸ் டொரண்டோ, பீல், யோர்க் ரீஜன் மற்றும் வின்சர் எசெக்ஸில் இருக்கிற இந்த 4 ஏரியாஸுக்கும் நாளையிலிருந்து இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸஸ் மேக்ஸிமம் 20% பெர் டிரான்சாக்ஷன் தான் அவைகள் காஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே சார்ஜ் பண்ணினால் ரூல்ஸை பிரேக் பண்ணி அவைகளுக்கு கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணும் என்றும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இனி நாங்கள் ஃபுட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன்டா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த 4 ரீஜன்லேருந்து. ஸோ அடுத்ததாக நாங்கள் கொலம்பியா ஆதரவில் நாங்கள் இன்றைய நாணய மாற்று விதம் பார்க்க போகிறோம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி
இலங்கை 153 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Welcome back to Good Evening Canada, sponsored by Life Hunter Insurance and Investment Inc. காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. அடுத்ததாக நாங்கள் கலையரங்கத்துக்கு போகிறோம். இந்திய கலையரங்க பாடலை பாட போகிற சின்மயி சிவகுமார். பேக்ரவுண்ட் மியூசிக் சன்சி மியூசிக். இந்த சாங் ஒரு மல்டி லாங்குவேஜ் மேஷப் சாங். இது சவுத் ஏஷியன் லாங்குவேஜஸ் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இந்த 4 லாங்குவேஜஸையும் மேஷப் பண்ணி மல்டி லாங்குவேஜில் பாட போகிறா. எனக்கும் அப்படி கேட்குற நல்ல விருப்பம். மேஷப்ஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் எப்படி ஒவ்வொரு சாங்ஸும் கோரிலேட் ஆகுதுண்டு. ஸோ எல்லாருக்கும் சின்மயியை தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸ் சிங்கர். ஸோ இந்த சாங்கை நாங்கள் இப்போ கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.
సరికొత్త స్నేహం దరిచేరా అలికిడి చేసే నాలో అడగని ప్రశ్నే ఏదో అసలది బదులో ఏమో అది తేలేనా కుదురుగా ఉండే మదిలో చిలిపిగా ఎగిరే ఎదలో తెలియని భావం తెలిసే కథ మారేనా నీవే అడుగే వేస్తూ నీ నీడనే గమనిస్తూ నా నిన్నల్లో లేని నన్నే ఇలాగా నీలో చూస్తున్నా మందారా మందారా కరిగే తెల్లారేలాగా ఆ కిరణాలే నన్నే చేరేలా కళ్ళారా కళ్ళారా చూస్తున్నావా కళ్ళారా ఈ సరికొత్త స్నేహం దరిచేరా कैसे तेरे होठ गरसे ना धूप चले ना छाऊं कैसे तेरे होठ गरसे कैसे टॉर्च के ना पाऊं कैसे तेरे होठ गरसे ना धूप चले ना छाऊं कैसे तेरे होठ गरसे कैसे टॉर्च के ना पाऊं बन लिया अपना पे अंबर कर लिया तू साथ समंदर फिर भी सूखा मन के अंदर क्यों रहेगा रे कबीरा मान जा रे फकीरा मान जा आजा तुझको पुकारे तेरी परछाइयां रे कबीरा मान जा रे फकीरा मान जा ऐसा तू है मेरी मोही कैसा हर जाइया நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. ஸோ அடுத்ததாக ஒரு நியூஸ் வந்து ஜனவரி 3 இந்த வருஷ தொடக்கத்தில் ஒரு $500,000 லாட் ஆஃப் மேக்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து வின் பண்ணினவர். பட் அது என்னமே வந்து கிளைம் பண்ண படையில் இது வந்து ஆடவால் ஒரு ரூரல் ஏரியாவில் தான் இந்த டிக்கெட் வந்து வாங்கப்பட்டிருக்குது. ஸோ இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது, ஒரு வருஷத்துக்குள்ளே கிளைம் பண்ண வேணும். ஸோ நீங்கள் வந்து இந்த டிக்கெட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். ஜனவரி 3 ட்ரா பண்ணப்பட்டிருக்குது இந்த டிக்கெட். ஸோ ஜனவரியில் டிக்கெட் வாங்கினா நீங்கள் இன்னும் கிளைம் பண்ணாட்டிக்கு தேடி பார்த்து எங்கேயாச்சும் இருக்கும் கொடுங்கோ. இந்த ஹாலிடேஸுக்குள்ள நீங்கள் மேபி ரிச் ஆகலாம் $500,000. ஸோ மேக் ஷூர் நீங்கள் அதை சர்ச் பண்ணி அதை கிளைம் பண்ணினா நீங்கள் வின் பண்ணலாம். உங்களோட டிக்கெட் வந்து இந்த நம்பர் 7 டிஜிட் நம்பர்ஸ்ண்டா நீங்கள் அவை இந்த வெப்சைட்டில் போய் இந்த நம்பர்ஸை பார்க்கலாம். ஸோ ஜனவரி 3 2021 கிளைம் பண்ண வேணும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் அதை போய் கொடுத்து கிளைம் பண்ண. அடுத்ததாக நாங்கள் வந்து நாளைய வெதரை பார்க்க போகிறோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதிகுறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் பனிப்பொழிவு மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 7°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 8°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 4°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி.
வெல்கம் பேக் டு குட் ஈவினிங் கனடா. அடுத்ததாக ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து டிசம்பர் 28th இருந்து இப்போ நிறைய வந்து ஒர்க்ஸ் வந்து திருப்பி இன்பர்சனாக போகிறபடியால் யூஎஃப்டி ராட்மன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒரு ப்ரொஃபஸர் ஜானிஸ் ஸ்டெயின் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து திருப்பியும் எம்ப்ளாயீஸ் வாலண்டியர் பண்ணினால் அவர் வந்து கோவிட் டெஸ்டிங் ரேப்பிட் டெஸ்டிங்குக்கு செய்யலாம். அவையில் ஆஃபீஸுக்கு போக முதல் இந்த டெஸ்டிங் வந்து செய்து பார்க்கலாம். 15 minutesலேயே வந்து அந்த ரிசல்ட்ஸ் தெரிய வந்துடும். ஸோ இது வந்து என்னத்துக்காண்டா எம்ப்ளாயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கல அவையில் சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்கு டு மேக் ஷுர் லைக் அவைகளுக்கு கோவிட் இல்லைன்னு மட்டாக்களை சேஃபாகவும் ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த புது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன். ஸோ இது வந்து டிசம்பர் 28th ஏப்ரல் மட்டும் போகுது. பட் இது வந்து எம்ப்ளாயீஸ் வாலண்டியர் பண்ணினா மட்டும்தான் செய்யலாம். ஸோ வந்து இந்த சக்ஸஸ் ரேட் வந்து நாங்கள் எவ்வளோ பேர் வாலண்டியர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது இருக்கும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேணும். ஸோ இன்றைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கு யார் வர போகிறான்னு தெரியும். கனடாக்காரர் அடுத்ததாக வர போகிறார். எங்களை சிரிக்க சிந்திக்க கனடாக்காரர் வர போகிறார். ஸோ லெட்ஸ் see அவர் என்ன சொல்ல போகிறாருண்டு. வணக்கம், நான் தான் கனடாக்காரன். எப்படி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களோ? என்னென்றால் எனக்கு சரியான கோபத்தில் இருந்தாரோ, எனக்கு சரியான கோபம் என்னென்றால் எனக்கு எப்போ நான் உங்களை சந்திப்பேன் இந்த விஷயத்தை கலந்து ஆலோசிக்கிட்டு சரியான கோபத்தில் இருந்தேன். நான் எங்களுடைய ஆக்கள் கனடாவுக்கு வந்து அறிவு பள்ளியில் கட்டிக்கணும் வயசாக எவ்வளவு ஆனாலும் என்ன எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் எங்களுடைய ஆக்கள்கிட்ட சில குணங்களை மாற்ற முடியாதா? இதுதான் எனக்கு சரியான கோபமாக கிடக்குது. எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு என்று சொல்லிடும். ஆனால் எங்களுடைய ஆக்கள்கிட்ட மென்டாலிட்டி இருக்குல்லோ, இது மட்டும் வளர்ச்சி அடையாமல் என்ன செய்ய போகிறோம் எனக்கு என்னால் ஒன்றுமா விளங்கல. அந்த அளவுக்கு எனக்கு சரியான ஒரு விஷர் கோபத்தில் இருந்தேன். நான் பார்த்து கொண்டு போவேன். ப்ரெஷர் கூடி இந்த காலத்தில் தஞ்சமேல ஏதாவது எனக்கு நடந்ததுன்றால் இவதான் காரணம். அது மட்டும் நான் சொல்லி போட்டனோ. என்ன பிரச்சனை என்றால் பாருங்கோ, இந்த கோவிட் பிரச்சனை வந்து கோவிட் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது தானே. அப்ப அந்த பிரச்சனைகள் இருக்குது. என்னென்றால் சில பேர் வந்து இந்த கோவிட் இது வந்து ஒரு பெரும் பிரச்சனை, இது ஒரு சமூக பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, உலக பிரச்சனை. அப்ப நாங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, தயங்க தேவையில்லை. ஆனால் என்னென்றால் சில பேர் வந்து கோவிட் பாசிட்டிவா வந்து அவைக்கு எஃபெக்ட் பட்டாலும் ஏதோ தமிழத்தை செய்யக்கூடாத பிளவிட்ட மாதிரியும் ஏதோ நாங்கள் ஏதோ ஒதுக்கி வச்சு போடுவிடப்பட்ட மாதிரியும் அவையல் வந்து வெளியில சொல்லிடம் இல்லை. இந்த பிரச்சனையை சொல்லிடம் இல்லை. அப்ப பாருங்கோ, உங்களுக்கு சொன்ன என்ன பாருங்கோ, 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சாக்கள் அவைக்கு வந்து சும்மா அவைகள் மாஸ்க போடாமல் தண்டாமல் அது வேற பிரச்சனை போய் எங்கேயோ பாசிட்டிவ் ஆகிட்டுது. அப்ப அவைகள் வந்து வீட்டை குவாரண்டைன் பண்ணவே சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களும் இருக்கிறார். அப்ப இதுக்குள்ள என்ன பிரச்சனை என்றால் ஒருத்தருக்கு சொல்லல. அப்ப பாருங்கோ, அப்ப சரியான நெருங்கின ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லல, சொந்தக்காரருக்கு சொல்லல. அப்ப நாங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு வழியில கேள்விப்பட்டு தான் அறிஞ்சது. அதுக்கு பிறகு பார்த்தால் முடிஞ்சா பிறகு சரி, அது முடிகிற தருவாயிலும் சரி வீட்டை வந்து போயிடிக்கிறோம். அப்ப பாருங்கோ, வீட்டை வந்து போயிடும். அப்ப இடையிடையில வந்து சந்திக்கிறோம். மாஸ்க போடிதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது ஒருக்கா சொல்லலாம் தானே. இதென்ன நாங்கள் ஏதோ ஊரில் மாதிரி வேண்டத்தகாக்கள் மாதிரி ஏதாவது இதாண்டிடுமே, இது கொமரா இல்லாதவன் நடக்கிறானே. அந்த பிரச்சனையை சொன்னா நாங்களும் கொஞ்சம் ஏதாவது உதவியை செய்யலாம் ஒன்று. மற்றது நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி சகஜமா ஒன்று தெரியாத மாதிரி இப்படி பழகிறது வந்து எவ்வளவு சரியில்லாத வேலை சொல்லுங்க. அப்ப இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று பழகி போட்டு இவைகள் வந்து ஒன்று சொல்றது இல்லை. இது வந்து ஏதாவது ஒரு மறக்கக்கூடிய விஷயம் என்ன பரவாயில்ல, இது வந்து ஒரு உலக பிரச்சனை. அப்ப இப்படி வந்தடாப்பா, இப்படி ஒரு நடந்து போச்சு, 14 நாள் சந்திக்கிறாது, ஏதாவது உதவி என்னால் கேட்கிறேன் அப்படி இப்படி ஏதாவது சொல்ல வேணும். அதை விட்டு போட்டு நாங்கள் எங்களுக்கு சொன்னால் இவையில் என்ன நெப்பிடமோ, இவை அதை போய் 4 பேருக்கு சொல்லிவிடமோ, இப்படி அப்படி பேர் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்கிறா. அப்படி நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கிறதான். இருந்தாலும் ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஒன்று இருக்குது. அந்த பாதுகாப்பு எங்களை சுற்றி இருக்கிறாங்க, பாதுகாப்பு அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்ப சொல்றதுல என்ன இருக்குது? நீங்கள் ஒரு பிசினஸ் மேனா இருந்தா கூட உங்களுக்கு வந்ததுனால் நீங்கள் கிளைண்ட் அதில் சந்தி கேட்கல, இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன எல்லாம் நீங்க ஒரு ஓப்பனா சொல்லி ஒரு டோக்க சொல்லிவிட்டால் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னத்துக்கு இந்த பிரச்சனை ஏன் உதவி சொல்லாம கூடாது, இதென்ன கூடாது, ஏன் இந்த தனம் எப்படியாவது தெரிய வந்தால் நாளைக்கு
பிறகு அவியல் சொந்தக்காரர் ஃப்ரெண்ட் வந்து இந்த டெப்பின சொல்லுங்க பாப்பா உங்களை பேட்டி அதுக்கு பிறகுதான் இவியல் கூட கதைப்பின உங்களை பேட்டி பார் வந்து சொன்னாரோ இதண்டாரோ உண்டு ஆரபடியால் இதை வந்து கவனம் எடுத்து தயவு செய்து சொல்லுங்க உங்களோட சமூகம் தானே. சரி, அப்ப நான் வர போறேன். இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். ஓகே, குட் நைட். அடுத்ததாக நாங்கள் வந்து கெனடிய செய்திகள் பார்க்க போகிறோம். கெனடிய செய்திகளோடு P.s. சுதாகரன். வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ 5 பிராந்தியங்களுக்கு கடுமையான கோவிட் கட்டுப்பாடுகளை அறிவிக்கிறது. இவற்றுள் ஹாமில்டன் நகரம் திங்கட்கிழமை முதல் முழுமையான முடக்கத்துக்குள் செல்லவுள்ளது. இதேவேளை டொரண்டோ மற்றும் பீல் பிராந்தியம் குறைந்தது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை முழுமையான முடக்கத்துக்குள் இருக்கும் எனவும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. டொரண்டோ மற்றும் பீல் பிராந்தியத்தில் அமுலில் உள்ள முடக்கம் திங்கட்கிழமை காலாவதியாகின்றது. ஆனால் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த 2 பிராந்தியங்களுக்குமான முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை அதிகாலை 11:01 தொடக்கம் ஹாமில்டன் முழுமையான முடக்கத்துக்குள் நகருகிறது. பிராண்டி கவுண்டி சுகாதார பிரிவு மற்றும் நயாகரா பிராந்தியம் சிவப்பு மண்டலத்துக்கு நகருகிறது. கிங்ஸ்டன், ஃப்ரண்டனெக் மற்றும் லெனக்ஸ் மற்றும் அடிங்டன் பொது சுகாதார பிரிவு ஆரஞ்சு மண்டலத்துக்கு செல்கின்றன. ஒன்டாரியோவில் ஒரே நாளில் கோவிட் தொற்றின் அதிக எண்ணிக்கை பதிவு செய்த ஒரு நாளுக்கு பின்னர் இன்றைய அறிவித்தல் வெளியானது. இன்றைய எண்ணிக்கையின் பிரகாரம் 877 பேர் நோய் தொற்றின் காரணமாக ஒன்டாரியோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 261 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த வார இறுதியில் முதல்வர் மற்றொரு அவசர கூட்டத்தை நடத்துவதாகவும் மேலும் கோவிட் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை திங்கட்கிழமை பிற்பகல் அறிவிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. கனடாவில் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தை அண்மிக்கிறது. இன்று கனடாவில் மரணங்களின் எண்ணிக்கை 14,000 தாண்டியுள்ளது. இன்று மொத்தம் 6,084 தொற்றுகள் கனடாவில் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவில் 2,290, கிபெக்கில் 1,773, அல்பர்டாவில் 1,413, மனிடோபாவில் 350, சஸ்கெச்சுவானில் 245, நோவஸ்கோஷியாவில் 7, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 5, நார்த் வெஸ்ட் பிராந்தியத்தில் 1 என இன்றைய தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவில் 40, கிபெக்கில் 36, அல்பர்டாவில் 25, மனிடோபாவில் 10, சஸ்கெச்சுவானில் 2 என இன்றைய மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதுவரை கனடாவில் 4,94,722 தொற்றுகளும் 14,029 மரணங்களும் சுகாதார அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜனவரி மாதத்துக்கு 5 லட்சம் கோவிட் தடுப்பூசிகளை கனடா பெறவுள்ளது. அடுத்த மாதம் வாராந்தம் 1,25,000 ஃபைசர் தடுப்பூசிகள் கனடாவுக்கு கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் கனடா தனது தடுப்பூசி பட்டியலில் கால அட்டவணையை விட முன்னதாக இயங்குவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் 2 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடையும் எனவும் பிரதமர் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். ஹெல்த் கனடாவின் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ள மொடோனா தடுப்பூசிகள் 1,68,000 இந்த ஆண்டு இறுதிக்குள் கனடாவை வந்தடையும் எனவும் பிரதமர் நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். கோவிட் மற்றும் பிற வைரஸ் தொற்று நோய்களுக்கான சிகிச்சையின் வளர்ச்சியை ஆதரிப்பதற்காக மத்திய அரசாங்கம் கனடாவின் தேசிய ஆராய்ச்சி சபை மூலம் சுமார் $9 மில்லியன் முதலீடு செய்கிறது. கனடாவின் அவசரகால பதிலீட்டு நலத்திட்டத்தில் உதவி பெற்றவர்களில் அவற்றை மீள செலுத்த வேண்டும் என எச்சரிக்கை கடிதங்களை பெற்றவர்கள் உடனடியாக அவற்றை செலுத்த வேண்டியதில்லை என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். சேப் திட்டத்தில் உதவி பெற்றவர்களில் நிதிகளை திருப்பி செலுத்துவது குறித்து கனடா வருவாய் திணைக்களத்தினால் கடிதம் பெற்றவர்கள் விடுமுறை நாட்களில் அதனை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை என்று பிரதமர் கூறியிருக்கின்றார். சேப் உதவி பெற்றவர்கள் 4,41,000 பேர் மீண்டும் பணத்தை செலுத்த வேண்டிய நிலை தோன்றியுள்ளதாக CRA அறிவுறுத்தல் கடிதங்களை அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஜெயந்தினி. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பு ஒரு தகவலை வழங்கி கொண்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறோம். அண்மை காலமாக நீங்கள் ஹோண்டா நிறுவனத்திடமிருந்து வாகனங்களை பெற்றிருந்தால், அதாவது அண்மைய மாதங்களில் அல்லது அண்மைய வருடங்களில் நீங்கள் பெற்றிருந்தால் 1,30,000 வாகனங்கள் மீள அழைக்கப்பட்டிருப்பதாக ஹோண்டா கனடா தெரிவித்திருக்கிறது. இது கனடா ரீதியாக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுடைய தகவல்கள் அவர்களிடம் இருக்கும், இல்லாவிட்டால் உங்களுடைய மின்னஞ்சலில் இருக்கும் அல்லது உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருக்கும். தவறவிடப்பட்டிருந்தால் அல்லது உங்களுக்கு எந்த விதமான கடிதங்களும் வரவில்லை என்றால், உங்களுடைய வாகனம் அண்மையில் வாங்கியதாக இருந்தால் நீங்கள் ஹோண்டா கனடாவை தொடர்பு கொள்ளுங்கள். 1,30,000 வாகனங்கள் மீள அழைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில வேலைகள் அதில் செய்யப்பட வேண்டும் என்று, திருத்த வேலைகள் செய்யப்பட வேண்டும் அல்லது திருத்தி அமைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை சந்திக்க போன்றோம். உங்களுடைய கலைப்படைப்புகளை எங்களை தொடர்பு கொண்டு அனுப்பி வையுங்கள். அதோடு உங்களுடைய செய்திகளை, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் IPTV வாயிலாக திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஒளிபரப்பாகிறது குட் ஈவினிங் கனடா. 100% கனேடிய செய்திகள் மற்றும் தகவல்களை மட்டும் தாங்கி வருகிறது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் திங்கட்கிழமை மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.